சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நிறைய பேர் உங்களை ட்ரால் பண்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ட்ரோல் பண்ணதெல்லாம் எனக்கு காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா அது போதும். ட்ரோல் வீடியோ கீழே வந்த கமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஹேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் காலில் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி திட்டினது ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. என்னை பற்றி திட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவங்கள பற்றி என்னை சுற்றி இருக்கவங்கள பற்றி திட்டினாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இவ்வளோ தப்பா நம்ம நடந்திருக்கோம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டைம்ல ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் மேலே அந்த 5 வருஷத்தில் 20 டைம் மேலே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. தப்பு 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 தப்புன்னு எனக்கு மனசுக்குள்ளேயே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி இதுக்கப்புறம் இந்த பாதையில் போக வேண்டாம். நம்ம எங்களுக்கு மேலே இருக்க ஒரு நபர்கள் வந்து எங்களை கொடுக்க ஒரு மாதிரியாக ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இவனுங்களாம் வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச அதை பேசி கேட்க நான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபமாகிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி மாணவரையாக திட்டினாரு நீ அப்படி இப்படின்னு. பிரதர் இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க பிரதர், நான் சொல்கிறேன். அதையும் மீறி லிக்கர் சாப்பிட்ருப்பார். அதையும் மீறி நான் சொல்கிறத மீறி ஒரு பாட்டில் மாணவரையாக திட்ட ஆரம்பித்தார். எனக்கு ஆச்சு, பிரதர் எனக்கும் திட்ட தெரியும், என்னால் திட்ட முடியாதெல்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் பேசணும்னா எனக்கும் பேச தெரியும். ஃபங்க்ஷனில் நான் ஃபோட்டோ எடுக்க போனால் என்ன 4 பேர் ஒரு 30 பேர் வந்து பக்கத்தில் வந்து நின்று எனக்கு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஒரு மாதிரியாக அசிங்கமாக திட்டுறதாக இருக்கட்டும். அந்த மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல என்னை திட்டுவாங்க. ஒரு சில கட்டத்திலாம் அழுதே இருக்கேன். நான் ஒரு ஃபங்க்ஷன்லாம் அழுதுட்டு கேமரா கீழே அவுத்து வச்சுட்டு நான் பாட்டில் நடந்து. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு ஷாம்லாவோட ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எந்த கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினகரன் அப்படிங்கிற கெஸ்ட் தான் இருக்காரு. முக்கியமா சோசியல் மீடியாஸ்ல இவரோட வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நிறைய பேருக்கு தினகரன் அப்படின்றத விட ட்ரால் தினகரன் அப்படின்னா நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நிறைய பேர் உங்களை ட்ரால் பண்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ட்ரோல் பண்ணதெல்லாம் எனக்கு காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா அது போதும். எல்லா ட்ரோல் வீடியோமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ட்ரோல் தினகரன் அப்படிங்கறதையும் தாண்டி தினகரன் அப்படின்னா ஒரு மனிதர் அப்படின்றது இப்ப வெளியே தெரிய வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த உங்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். சோ தினகரன் அப்படின்னா அது யாரு? தினகரன்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் மேம். தினகரன் ஃபோட்டோ ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் அது மாதிரி போவோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊர் நீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றியா மேம்? நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் கொணக்கம்பட்டு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிராமம். நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஏஜ் வந்து 25 ஆகுது மேம். இப்போ ஒரு 5 years பேக் வந்து நீங்க நீயா நானா ஷோல ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வைரலா இருந்தது. அந்த டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா அது என்னவா இருந்தது? மன உளைச்சல் தான் அதிகமாக இருந்தது. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. ட்ரோல் வீடியோ கீழே வந்த கமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஹேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் காலில் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி திட்டினது ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. என்னை பற்றி திட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவங்கள பற்றி என்னை சுற்றி இருக்கவங்கள பற்றி திட்டினாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருந்துச்சு. மற்றபடி ட்ரோல் பண்ணது அதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நீயா நானா ஷோக்கு போயிருந்தீங்க. அப்போ நீங்க போனது அங்க பேசின விஷயங்கள்ல உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு கேஸ்டிசம் மாதிரி தான் பேசியிருப்பீங்க. அதுக்கு உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது? என் ஃபேமிலிக்கு வந்து அண்ணாக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும், அவ்வளோதான். மீதி வேற யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்பா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் என்னவா இருந்தது? அண்ணன் என்ன சொன்னார்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னா, நல்லானா இப்படி இன்னும் கொஞ்சம் இதுவாக பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாப்ப. சமூகப்பற்றுனா அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். நீங்க அப்போ ஒரு விஷயம் நம்ம ஆணித்தனமா பேசியிருப்போம். அந்த விஷயத்துக்கு வந்து இவ்ளோ தப்பா நம்ம நடந்திருக்கோம் அப்படிங்கறத ஏதாவது ஒரு டைம்ல ரியலைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது எந்த டைம்ல ரியலைஸ் பண்ணீங்க? அது நிறைய டைம் பண்ணியிருக்கேன் மேம். நான் ஒரு டைம்ல நான்
கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 டைம் மேலே அந்த 5 வருஷத்துல 20 டைம் மேலே ரியலைஸ் பண்ணியிருப்பேன். இது தப்பு 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 தப்புன்னு எனக்கு மனசுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி இதுக்கப்புறம் இந்த பாதையில் போக வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம், பிஸ்னஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறத அந்த வழியில் போக ஆரம்பிச்சதுதாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜாதி மேல இந்த கட்சி மேலன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து தோணி அதுக்கு பின்னாடிதான் அதை பின்பற்றி இவ்வளவு நாள் போயிருந்திருக்கீங்க. அதுக்கான காரணம் எந்த இடத்துல இருந்து வந்தது? இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும்ன்றது உங்களுக்கு எந்த இடத்துல தோணி இருந்தது ஃபர்ஸ்ட்? எங்களுக்கு மேலே இருக்க ஒரு நபர்கள் வந்து எங்களை கொடுக்க ஒரு மாதிரியா ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இவனுங்களா இப்படி, இவனுங்களாம் வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச 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 அதை பேசி கேட்க கேட்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபமாகிடுச்சு. நம்மளும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் தலைவரை வர வச்சு நாங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணோம். இப்போ நீங்க எப்பயுமே உங்க கேஸ்ட் பத்தி அதிகமா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி, அதான் ஒரு 5 years பேக் சொல்றேன். வெளியே யாருக்கிட்டையுமே என்னோட கேஸ்ட் பற்றி பேச மாட்டேன். இப்போ ஒரு மீட்டிங் அந்த மாதிரி நான் போகும்போது மட்டும்தான் பசங்க கிட்ட, அதர் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் இப்படி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்குல்ல, ஆமாம், அந்த டயலாக் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பிடிக்கும். அந்த டயலாக் சொல்லியே ஆகணுமா? கண்டிப்பா, எல்லாரும் கேட்குறாங்க. என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் ஒரு ராஜபரம்பரையிலேருந்து வந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அதே மாதிரி நடை உடை பாவனையில் ராஜபரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். இப்போ இந்த ராஜ பரம்பரை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான மெனக்கிடல்கள் நிறைய இருக்கும். முக்கியமா அந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி நீங்க என்ன அந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க? அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நாங்கள் நானும் அண்ணா தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணேன். அவரோட மேரேஜுக்காக செலவு பண்ணேன். மற்றபடி எல்லாருமே கலந்து, பசங்க எல்லாரும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ஷன் ஏதாவது மீட்டிங்னா போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. எந்த நேரத்துல எதுக்காக அந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணீங்க? இதுக்கப்புறமும் அது பின்னாடி போயிருந்தா அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாதிரியா எனக்கே ஒரு மாதிரியா தப்பாக துப்பாட்டுச்சு. அதனால் அதை வெளியே ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சேன். எந்த இடத்துல தோணி இருந்ததுன்னு கேட்குறேன். இப்போது லாஸ்ட்டாக ஒரு 1 year பேக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் இதில் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து. இப்போ அதுல இருந்து இப்போ இந்த 1 yearல ஒரு டிஃப்ரெண்ட்டா மாறி இருக்கீங்க இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பார்த்தோன்னா இவ்வளோ கேவலமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதே மாதிரி அந்த ட்ரோல் பண்ண விஷயங்கள் டைம்ல வந்து நீங்க ரொம்ப வைரலா இருந்தீங்க. என்னதான் வந்து நம்ம வைரலா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வெறும் பாசிட்டிவா மட்டும் நடக்காது, நெகட்டிவாவும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? நெகட்டிவானா நிறைய இருக்கு. நான் என் வாழ்க்கை இந்த 5 வருஷத்துல நடந்தது எல்லாம் பாதி எல்லாமே நெகட்டிவா தான். எதை சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. நிறைய இருக்கு கண்டிப்பா. இந்த 5 வருஷத்துல எல்லாமே நடந்தது எல்லாமே நெகட்டிவா தான் எனக்கு நடந்தது. மிரட்டலாக இருக்கட்டும், ஒரு அட்வைஸும் நிறைய வந்திருக்கு. அதிகமாக வந்தது எல்லாமே திட்டுக்கள் தான் வந்தது. அதுல இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப இந்த விஷயத்துல ஹர்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமா, அதுதான் என்னது சொல்லலாம். ஒரு சிலர் ஒரு நபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணி என் வீட்டில் இருக்கவங்களை பற்றி மாணவரையே திட்டினாரு, நீ அப்படி இப்படின்னு. பிரதர் இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க பிரதர், நான் சொல்கிறேன். அதையும் மீறி லிக்கர் சாப்பிட்ருப்பாரு. அதையும் மீறி நான் சொல்கிறத மீறி ஒரு பாட்டில் மாணவரையாக திட்ட ஆரம்பித்தார். எனக்கு ஆச்சு, பிரதர் எனக்கு திட்ட தெரியும், என்னால் திட்ட முடியாதெல்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் பேசணும்னா எனக்கும் பேச தெரியும். நான் உங்ககிட்ட டீசெண்டாக பேசணும், அதே மாதிரி டீசெண்டாக நடந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கேட்காத மறுபடியும் திட்டினார். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வல்கராக திட்டல, ப்ரோ நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க, ஃபோன் வைங்க ப்ரோ. அவனை சொல்லி புரிய வச்சுட்டு இந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதையும் மீறி அவர் திட்டுறாரு மறுபடியும்னா கஷ்டமாக இருக்குமா? அவ்வளோதான். அது திட்ட ஆரம்பித்தார். அதோட திட்டிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறோம் அப்படின்னா அது நல்ல வேலையும் ஃபேமஸ் ஆகலாம், கெட்ட வேலையும் ஃபேமஸ் ஆகலாம். என்னதான் வந்து நம்ம நல்ல வேலையும் ஃபேமஸ் ஆயிருந்தாலும் சில பேருடைய கண்ணுக்கு அது கெட்டதா தான் தெரியும். அதனால நம்ம வெளி இடங்களுக்கு போக முடியாம இருக்கலாம், நம்மளோட வேலைகளையே வந்து நம்மளால பார்க்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வந்திருந்ததா?
ஒரு 6 மாதம் வெளியே எப்படின்னா சூழ்நிலை வெளியே போக முடியல. வெளியே போக முடியலன்னா அப்படி இல்லை, வெளியில் சுற்றுப்பட்டார ஒரு ரொம்ப லாங்கா சென்னை அந்த மாதிரிலாம் வரல. சுற்றுப்பட்டாரத்தில் எல்லா ஊருக்கும் போனேன். வெளியேலாம் லாங்கா இங்கே ஃபோட்டோ எடுக்க ஷூட்லாம் அந்த மாதிரி போக மாட்டேன். ஏன் போகல? அந்த டைமில் ரொம்ப ட்ரோல் ஆகியிருந்ததுனால ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. சுற்றி ஒரு 30 ஃபங்க்ஷனில் நான் ஃபோட்டோ எடுக்க போனால் என்ன 4 பேர் ஒரு 30 பேர் வந்து பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோன்னுவாங்க. ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஒரு மாதிரியா அசிங்கமாக திட்டுறதாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல என்னை திட்டுவாங்க. ஒரு சில கட்டத்திலலாம் அழுதே இருக்கேன் நான் ஒரு ஃபங்க்ஷன்லலாம். அழுதுட்டு கேமரா கீழே அவுத்து வச்சுட்டு நான் பாட்டில் நடந்து பைக் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு, பிரதர் சாரி பிரதர், அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னோட கஷ்டத்தை. ஆனால் அவங்க இருந்த அந்த 30 பேரும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கல. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் நான் அழுதுட்டேன். கதறி கதறி அழுவாத குறை நார்மலாக சரி கொஞ்சம் நார்மலாக இதுவாயிடும் சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண பிறகு தான் எனக்கு மைண்டே ஒர்க் ஆச்சு. இப்போ இவ்ளோ பேர் வந்து நம்மள ட்ரால் பண்ணிருக்காங்க, இவ்ளோ கஷ்டம் ஆயிருக்கு, நம்மளுக்கு இவ்ளோ ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ட்ரால் இன்னும் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, நான் இன்னும் இந்த ஒரு வீடியோ பார்த்த பிறகு ரொம்ப அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னா அந்த விஷயம் எதுன்னு இப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ட்ரோல் வீடியோஸ்ல ட்ரோல் வீடியோஸ்ல என்ன அதிகமா பாதிச்சது எதுவுமே இல்லை. அந்த கமெண்ட்ல தான் என்ன அதிகமா பாதிச்சது. மோஸ்ட்லி என்னன்னு கமெண்ட் பண்ணுவாங்க மேம்? அது இந்த இடத்துல சொல்ல முடியாது. சரி, சொல்ல முடியற அளவுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கும்ல? என்னை பத்தி திட்டுவாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் திட்டுவாங்க. அதான் எல்லாமே அசிங்கமான ஒரு வார்த்தையா இருக்கும். அதனால இந்த இடத்துல என்னால் எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்தா அதில் கமெண்ட்ல ஒரு சில வார்த்தை நல்ல வார்த்தை கண்டிப்பா, இது இப்படி இருக்காதீங்க, இது தப்பு, இது மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவுக்கு அந்த ஒரு 10 கமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இருந்துச்சு. அதிகமாக திட்டினது மட்டும்தான். எந்த வார்த்தையும் வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளா இருக்கும். இப்போ ஏற்கனவே நடந்த அந்த 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த நீயா நானா ஷோ மூலமா தான் உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமா வந்து கோபி சார் மூலமாவுமே வந்து அவராலதான் அதிகமா போர்ட்ரைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் பார்த்திருந்தேன் நானு. இந்த விஷயத்த நீங்க எப்பயாவது கோபி சார் கிட்ட இப்ப ரீசெண்டா கூட போனீங்க, பாத்தீங்க, அவரை இதுக்கு நடுவுலயே இல்ல இப்ப பாக்கும்போது உங்களால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றத கோபி அண்ணா கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணீங்களா? ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும். நான் சென்னையிலேருந்து வந்து டீ ஷாப்பில் டீ குடிக்கலாம், ஏன்னா செம்ம தூக்கம், ரேபிடோ ஓட்டிட்டு வந்து தூக்கத்திலே வரேன். டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அம்மா டீ திண்டிவனம் பக்கத்தில் பைபாஸ்லேயே இருக்குது. அங்கே வந்திருந்தார், ஏதோ டூர் மாதிரி ஃபேமிலியாக போயிருந்தார். அப்போ பார்த்து சொன்னேன் நான் இந்த மாதிரின்னு. இல்லைன்னா உங்களை ஞாபகம் இருந்ததா? ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரோல் பண்ணியிருந்தாங்கல்ல, அவருக்கு ஞாபகம் இல்லாத பேர் முதல் கொண்டு அவருக்கு தெரியும். என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் யோசிச்சார், எங்கேயும் பார்த்துருக்க மாதிரி. அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தினகரன் தானே பண்ணி அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைக்கல. நான் ஒரு நல்ல மாதிரியா இருந்தால் நான் கண் கலங்கிச்சு அவர்கிட்ட சொல்லும்போது. அதுக்கப்புறம் சரிடா சாரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொன்னார். இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு அதுக்கான இது பண்ணாரு. என்ன பேசினாரு? இப்போ லாஸ்டா மீட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா, இப்போ நீ என்ன ப்ரோ அதேதான். எல்லாரும் ஷோல சீட்ல உட்காந்து சிட் டவுன் பண்ணியிருக்கோம். அப்போ சொன்னாரு, என்னால இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு அந்த வீடியோ இவனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு எனக்கே தெரியாது. அன்னைக்கு அவன் என்கிட்ட சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சாரி, அங்கேயும் அந்த இடத்துலயும் சாரி சொன்னாரு. அதே மாதிரி நிறைய பிஃபோர் ஆஃப்டர் வீடியோஸை பார்க்க முடியுது. முக்கியமா அப்பா வந்து பேசும்போது வீரச்செல்வி அப்படிங்கிற அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, தங்கம் இந்த மாதிரிலாம் பேசாத தங்கம் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அந்த அக்கா கிட்ட பேசுறீங்களா? அந்த அக்காவோட கான்டாக்ட் இருக்கா? இருக்கு, இப்பதான் கிடைச்சது. ரீசெண்டா ஒரு வாரம் முன்னாடி தான் கிடைச்சு. ஓகே, இப்போ 1 இயருக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. முக்கியமா டிவிகே கட்சியில நீங்க இணைஞ்சிட்டதா நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. உங்களோட சோசியல் மீடியாஸ்லயுமே ஒரு சில போட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்கீங்க. உங்களோட மனமாற்றத்துக்கு காரணம் டிவிகே கட்சி தானா, விஜய் சார் தானா அப்படின்னு கேட்கணும். ஆமா, அவரும் ஒரு காரணம் தான். அப்படியே அவர்கிட்ட என்ன பார்த்து அட்மையர் ஆனீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே அவரோட ஃபேனு. கருத்தறிஞ்சலேருந்து விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், ரசிகர் மன்றமாக இருக்கட்டும், இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அதில் இப்போ பயணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருந்துட்டு அவர் கட்சியில்.
இப்போ அவரோட கட்சியில சேர்றதுக்கு இதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது இருக்கா? எனக்கு அவரோட கொள்கை எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதுல நான் ஒரு தீவிரமான ஒரு விஜய் ரசிகர். அதனால தான் வேற எதுவும். உங்களோட ஜாதி பெருமைகளை பத்தி நீங்க லாஸ்டா ஏற்கனவே பேசியிருப்பீங்க. அத பத்தி பேசி நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோமே அப்படின்னு ரிக்ரெட் பண்ண டைமுங்களா ஏதாவது இருக்கு? ரிக்ரெட் பண்ணதுன்னா புரியல மேடம். ரிக்ரெட்னா நான் போய் இப்படி பேசியிருக்கனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண டைம் ஏதாவது இருக்கு? அதெல்லாம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் மேம். இது தப்பு, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த மாற்றம் வந்துருச்சு. இப்போ கேஸ்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேச்சு எல்லாமே வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ற வயசும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க மேரேஜ் பண்றதா இருந்தா இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ல பண்ணுவீங்களா? உங்களுக்கு அது மேல எவ்வளவு விருப்பம் இருக்கு? எனக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருந்தாலும் எந்த மேரேஜ் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் சொல்லிட்ட பிறகு நான் அதை எங்க கேஸ்ட்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுன்னா பார்க்குறவங்களும் எல்லாரும் என்ன முட்டாள்தனமாக தான் நினைப்பாங்க. ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதி பார்த்து அவங்க ஜாதியிலேயே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. அது மறுபடியும் தப்பாக ட்ரோல் ஆகக்கூடாது. நான் எந்த கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணுவேன். இப்போ ஏற்கனவே நம்ம நீயா நானாக்கு போயிருப்பீங்க. இப்போ இந்த வாட்டி நீயா நானாக்கு போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும், இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது எப்படி இருக்கு? எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வரும்போது கூட பார்த்துட்டு நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுங்க, இப்படியே இருங்க, 4 பேர் உங்களால் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன மாதிரி கொண்டுட்டு போக முடியுது? ஏன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரால் வீடியோன்னும் போது அதுக்கு கீழே நிறைய தப்பான கமெண்ட்ஸ் வருதுன்னீங்க. இப்போ வந்து நிறைய பேர் மோட்டிவேட் பண்றாங்க. அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் அதை வந்து எப்படி நீங்க கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இதுலயும் தப்பான கமெண்ட்லாம் இருக்கு. நான் அதை இப்போ ட்ரோல் ஆன வீடியோவில் இருக்கட்டும், நான் ஒரு ஃபோட்டோ கோபிநாத் சார் கூட இந்த ஃபோட்டோ போட்டதுக்கு திட்டி தப்பாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரே அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டார். நான் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவரே டெலிட் பண்ணிட்டார் அந்த கமெண்ட்லாம். இப்போ பார்க்குறவங்க ரோட்டில் பார்த்தா கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு மேம். இப்போ நீங்க அடுத்து என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? தினகரனோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னது? நான் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கணும், ஏதாவது பட வாய்ப்பு வந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆக்டிங் எனக்கு, ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இது ரெண்டுத்தையுமே பண்ணிக்கிட்டு தான். இப்போ ஊர்ல இருக்கிறதுக்கும் சென்னையில இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்றீங்க? இங்கதான் செட்டிலா இல்ல ஊர்ல தான் இருக்கீங்களா? நான் ஊர்ல தான் மேம் இருப்பேன் மோஸ்ட்லி. சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டா இருந்தேன். நான் சென்னையில இருந்தது அதிகம். ஆனா ரொம்ப லாங்கா இருக்க மாட்டேன். ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி. ஆனா அதிகம் மொத்தமா சேர்த்தா ஒரு 5 வருஷமா சென்னையில இருக்கேன். இப்போ நிறைய விதமான கமெண்ட்ஸ் உங்களோட வீடியோக்கு கீழே வரும். முக்கியமா வந்து நீலாம் என்ன பண்ணிட்ட, உன்னெல்லாம் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ட்டு. இப்போ லாஸ்டா கூட இந்த நீயா நானா ஷோல ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, நான் அதை பார்த்திருந்தேன். ஸோ உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ரிப்ளைனா அது என்னவா இருக்கும்? இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது நான் எனக்கு வந்து அந்த கமெண்ட்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் பெரிய தேச தியாகி அப்படின்லாம் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இவர் எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்னை பாராட்டவும் சொல்லலை, அவங்களா பாராட்டுறாங்க. அவங்களுக்கு நான் மாறிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால பாராட்டுறாங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் பெரிய தேச சுதந்திர போராட்ட தியாகி, இவர் நல்லா பாராட்டுறாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டா இவரு பெரிய ஆள் ஆயிடுவாரா, தியாகி ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட நான் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். பிரதர், நான் அந்த மாதிரி சொல்லவும் சொல்ல, என்ன பாராட்டவும் சொல்ல, அவங்களா பாராட்டுறாங்க, நான் அதை நான் பாக்குறேன், நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறேன், இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே எல்லாருக்கும் இவர் ரிப்ளை பண்றாரு, நன்றி சொல்றாரு. இவங்க நன்றி சொன்ன உடனே, வாழ்த்தனோடனே இவருக்கு எல்லாரும் நன்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நீங்க நிறைய விதமான விஷயங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சென்சிட்டிவா ஆகியது ஏதாவது பிரச்சனை ஆகும். அப்ப வந்து நம்ம ரோட்ல போகும்போதோ நம்மள யாருன்னா ஒருத்தவங்க வந்து நீ தானே இப்படி பேசுன அப்படின்னு கோவமா பேசுவாங்கல்ல, அந்த நேரத்துல உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கு? கோவமா பேசியிருப்பாங்க தான். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அந்த நேரத்துல அப்படி இருந்தேன். அப்ப சின்ன வயசு, எனக்கு புரியாத வயசு, நான் அப்படி இருந்தேன். ஆனா நான் இப்போ அப்படி இல்லைண்ணா. நான் யாரையும் தாழ்த்தியும் பேசல, உயர்த்தியும் பேசல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் பேசியிருந்தேன். புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு தப்பா பட்டா என்னை மன்னிச்சிருங்க. நான் தப்பா பேசியிருந்தேன்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன்.
நான் அப்படி அதே மாரி என்ன இவன் ஜாதி படுறானதான் ஜாதி வரி பிடிச்சவன் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பொறுப்பெடுத்துக்க முடியாதுண்ணா. நான் அந்த மாதிரி இல்லை சொல்லிட்டேன். நீங்கள் அதையும் புரிஞ்சுக்காம மறுபடியும் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாதுண்ணா. இப்போ நீங்க டிவிகே கட்சி அப்படிங்கறதுனால ஒரு வார்த்தை கேக்குறேன். 2026ல நிறைய பேர் வந்து நிறைய விதமான விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. 2026ல டிவிகே கட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? டிவிகே கட்சி கண்டிப்பாக இந்த வாட்டி தளபதி முதலமைச்சர் ஆகணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக ஆவார்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவரை தளபதியை எங்களோட தலைவரை முதலமைச்சர் ஆக்குறவர்களும் நாங்கள் ஓய மாட்டோம். நிறைய பேரையுமே அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்கள்னு எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். நீங்க மீட் பண்ணது உண்டா? பேசிருக்கீங்களா? அப்ப என்ன சொல்லி? இல்லை, நான் பேசலாம் இல்லை, இப்போ மீட் பண்ணது இல்லை. அவன் மாநாட்டில் கூட ரொம்ப தூரத்தில் பார்க்கல, டிவியில தான் பார்த்தேன் நானே. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அதனால என்னால் பார்க்க முடியல. நம்ம ஊர் சைடு பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்தா அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசை? கண்டிப்பாக நான் உங்களை 2026ல உங்களை முதலமைச்சராக தானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நிறையவே உங்க நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே நல்லா அழகா பேசியிருந்தீங்க. உங்களோட மனமாற்றம் நிறைய பேருக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகா பேசியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி மேடம்.